சின்ன மருமகள் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பிச்சு பாத்தீங்கன்னா கால் பண்றாங்க ஈஸ்வரிக்கு. ஈஸ்வரிக்கு ஃபோன் பண்ணி, மேடம் நீங்க சொன்னபடியே நான் நடிச்சிட்டேன். எனக்கான பேமெண்ட்ட குடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பேமெண்ட்ன்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. சரி பிச்சை, எனக்காக ஒரு உதவி நீ பண்ணணுமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. என்ன விஷயம் சொல்லுங்க மேடம். நீங்க எனக்காக சாப்பாடே போட்டிருக்கீங்க. உங்களுக்கு நான் உதவி செய்ய மாட்டேனா? கண்டிப்பா உங்களுக்கு நான் உதவி செய்வேன். என்ன விஷயம்ன்றத மட்டும் நீங்க சொல்லுங்கன்றாங்க. அது ஒண்ணும் இல்ல. நீங்க தாமரைய கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? மேடம், பாவம் மேடம். அந்த பொண்ணு ரொம்பவே ஏமாந்து போயிருக்கா. நான் அவ கழுத்துல தாலி கட்டுவேன். 1000 பவுன் நகையோட வருவேன்னு சொல்லிட்டு அவ என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கா. அப்படிப்பட்ட பொண்ணுக்கு நான் எப்படி மேடம் நம்பிக்கை துரோகம் பண்ண முடியும்? என்னாலலாம் நம்பிக்கை துரோகம் எல்லாம் பண்ண முடியாது. இது உங்களுடைய விஷயம். நீங்க என்னன்னா பண்ணிக்கோங்க. நடிச்சு குடுத்துட்டேன், பேமெண்ட் வாங்கிட்டேன். அவ்வளவுதான்றாங்க. உடனே ஈஸ்வரி மிரட்டுறாங்க. என்ன சார், என்ன வாய் ரொம்பவே நீளுது போல. நான் என்ன சொல்றேனோ அதை செய்யறது மட்டும்தான் உன்னுடைய வேலை. ஒருவேளை தாமரை எப்படிப்பட்டவ தெரியுமா? ஒருவேளை உங்க மேல போலீஸ் கேஸ் கொடுத்துட்டா என்ன நடக்கும்ன்றது தெரியுமான்றாங்க. என்ன நீங்க என்கிட்ட அவ்வளவு பாசமா பேசுனீங்க. இப்ப உங்க காரியம் முடிஞ்சதுமே என்ன இப்படி பேசிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சிட்டு நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஆமா பின்ன, நான் சொல்றத நீ செய்யலைன்னா நான் அதைதான் செய்வேன். நீ ஒழுங்கா அவ கழுத்துல தாலி கட்டிடுன்றாங்க. அதெல்லாம் முடியாது. நான் எதுக்கு தாலி கட்டணும்? அவளை எனக்கு பிடிக்கவே இல்ல. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு ரொம்ப ஏமாளி பொண்ணு மாதிரி இருக்கு. பணத்துக்கு ஆசைப்படுறவளா இருக்கா. அவளை எப்படி என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியும்? நானே பிச்சைக்காரன்றாங்க. அதுக்காக தான் கல்யாணம் பண்ணிக்க சொல்றேன். இங்க பாரு பிச்சை, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா உன் லைஃப்ல செட்டில் ஆகிறதுக்கான வழியை பாரு. நான் சொல்றத கேளு. நல்லா சொன்னா கூட இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் அது எல்லாம் நான் ஏத்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காங்க. இப்ப சித்ரா அம்மா, ஏம்மா இப்படி இருக்க? அவன்கிட்ட போய் நீ கெஞ்சிட்டு இருக்க. என்னம்மா நீ பண்ணிட்டு இருக்க? இங்க பாருடி, எல்லாம் ஒரு காரணமா தான் நான் கெஞ்சிட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. அது எல்லாமே ஒரு விஷயம் இருக்கு. போமா. என்ன விஷயமோ ஏதோ ஒண்ணும் எனக்கு புரியல. உனக்கு புரியாதுடி, புரியாது. விடு. புரியலன்னா விட்டுருன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. சரி, என்ன விஷயம்? எதுக்காக நீங்க இப்ப என்னது இப்படி பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கீங்க? இப்ப உங்களுக்கு நான் என்னதான் பண்ணணும்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கேளு, நான் சொல்றேன். நான் சொன்னபடி நீ தாமரைய கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. சரி, நீங்க இவ்வளவு சொல்றீங்க. போலீஸ் கேஸ்ன்னு சரி மிரட்டுறீங்க. அதனால வேணும்னா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப தாமரைக்கும் அதே மாதிரி பிச்சுக்கும் கல்யாண ஏற்பாடு எல்லாமே ஈஸ்வரி பண்ணிட்டு இருக்காங்க. இது சித்ரா பார்த்துட்டு, அம்மா என்னம்மா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க. இதனால நீ எதுலயாவது மாட்டிக்க போறமான்றாங்க. நானெல்லாம் எதுலயும் மாட்ட மாட்டேன். எனக்கு எல்லா விஷயமும் நான் தெரிஞ்சு தாண்டி பண்ணிட்டு இருக்கேன். நீ இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. இப்ப நம்ம தாமரை பாத்தீங்கன்னா, பிச்சை பிச்சை, நான் ஓடி வர போறேன். நாம கல்யாணம் பண்ணிக்கலாம். நீங்க போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்ததும் நான் ரொம்பவே பயந்து போயிட்டேன் தெரியுமான்றாங்க. அது ஒண்ணும் இல்ல லோட்டஸ். நான் முக்கியமான மீட்டிங்ல இருந்தேன். அதனாலதான் போன் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டேன்றாங்க. என்ன பிச்சை நீங்க? இப்படி எல்லாம் கூடவா இருப்பீங்க? நம்ம ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்க போறோம். எப்படிப்பட்ட சேசிங் எல்லாம் இருக்கும் தெரியுமான்றாங்க. என்ன லோட்டஸ், என்ன பேசிட்டு இருக்க? நீ எப்படிப்பட்ட தொழில் அதிபரை கல்யாணம் பண்ணிக்க போற தெரியுமா? அப்படி இருந்து நீ இப்படி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு லோட்டஸ் நல்லா சொல்லிட்டு மாறி மாறி பேசிட்டு எல்லாம் இருக்காங்க. சரி சரி பிச்சை, வாங்க போகலாம்னு சொல்லிட்டு போகும்போது கரெக்டா தமிழோட கண்ணுல பட்டுறாங்க. ஐயையோ! நம்ம தமிழ் கண்ணுலயா மாட்னோம். அவ்வளவுதான் பிச்சை. இனி நமக்கு கல்யாணம் நடக்கிற மாரி தெரியலன்றாங்க. ஏன் லோட்டஸ் இவ்ளோ நெகட்டிவா பேசுற? கண்டிப்பா நமக்கு கல்யாணம் நடக்கும். நடக்காமலாம் போக வாய்ப்பே கிடையாது. வா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அது முடியாது. இங்க பாரு, இவ பாத்துட்டா. இதுக்கு மேல எங்கிருந்து நமக்கு கல்யாணம் வேற நடக்கிறதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி பேசுறாங்க. உடனே தமிழ் வராங்க. தாமரை, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? யார் இதுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இங்க பாரு, இதுல எல்லாம் நீ தலையிடாத. இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். இவரு எவ்வளவு பெரிய கோடீஸ்வரர் தெரியுமான்றாங்க. யாரு இவன் கோடீஸ்வரனா? இவனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? ஏன் தாமரை இப்படி பண்ணிட்டு இருக்க? நீ பண்ணிட்டு இருக்கிறது உனக்கே சரின்னு படுதான்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசினதும், இங்க பார், என்ன என்னனாலும் பேசு. ஆனா பிச்சையை எதுவும் சொல்லாத. ஆமா, அவ கோவில் தெருவுல தான் பிச்சை எடுத்துட்டு இருக்கான். என்ன சொல்ற நீ? அவர் எப்படிப்பட்ட மல்டி மில்லியனர் தெரியுமா? என்னது மல்டி மில்லியனரா? அவருக்கு அதுக்கான ஸ்பெல்லிங் தெரியுமான்னு முதல்ல கேளு. உன்னதான் அவன் ஏமாத்துறான்னா நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிட்டு இருக்க. இங்க பார், அவன் பிச்சை எடுக்கிற போட்டோ இங்க பாருன்னு சொல்லிட்டு போட்டோவை காட்டுறாங்க. இத பார்த்ததும் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. தாமரை,
என்ன இது? இப்படி வந்து நான் ஏமாந்துட்டேனான்னு சொல்லிட்டு தாமரை ஒரு பக்கம் ஷாக் ஆகுறாங்க. "டேய் பிச்சை, உன்னெல்லாம் யாருடா வந்து இப்படி வந்து பண்ண சொன்னாங்க? எதுக்காகடா இப்படி பண்ண? சொல்லுடா சொல்லுன்னு" சொல்லிட்டு கேட்குறாங்க. "இங்க பாரு லோட்டஸ், இனிமே என்ன லோட்டஸ்ன்னு கூப்பிடாத. இங்க பாரும்மா தாமரை, எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. நான் பாட்டுக்கு பிச்சை எடுத்துட்டு இருந்தேன். அப்ப வந்து உங்க வீட்ல இருக்கவங்க தான் ஈஸ்வரி, அதே மாரி சித்ரா, இவங்க தான் இந்த மாரி பணக்காரா நடிச்சு அவளுடைய லைஃப வந்து கெடுக்கணும். நீ வந்து அவள கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க தான் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இத கேட்டதும் தாமரைக்கு பயங்கரமா கோவம் வருது. இத வச்சு ராஜாங்கம் அம்மா கிட்ட சொல்லி இவங்கள வீட்ட விட்டு துரத்தல. என் பேரு வந்து தாமரை கிடையாது. என் லைஃப வந்து இவங்க கெடுத்துட்டாங்க. என் லைஃப்ல இவங்க விளையாடிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா தாமரை அங்கிருந்து போறாங்க. தாமரை அங்கிருந்து போனதுமே வந்து பயங்கரமா வருத்தப்பட்டுட்டு வந்து தமிழ் வந்து தாமரை கிட்ட, "இங்க பார், லைஃப் நல்லா இருக்கணும். நமக்கு வரப்போற மாப்பிள்ளை நம்மள நல்லபடியா பார்த்துப்பாங்களாம். இத பத்தி மட்டும் நினை. உன்னுடைய லைஃப் நல்லா இருக்கும். நான் சொல்றத கேளுன்றாங்க. நீ எல்லாம் அட்வைஸ் பண்ற அளவுக்கு நான் ஒண்ணும் கெட்டு போயிட்டு ஒண்ணும் இல்ல. ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து போயிடுன்னு சொல்லிட்டு தாமரை வந்து தமிழ திட்டிட்டு அங்கிருந்து போறாங்க. இப்ப தாமரை போயிட்டு ராஜாங்கம் கிட்ட ஈஸ்வரி பத்தின விஷயத்த சொன்னா, ஈஸ்வரிக்கு என்ன தண்டனை ராஜாங்கம் குடுக்க போறாங்க. இதனால ஈஸ்வரி திரும்பவும் வந்து தாமரை பழிவாங்கணுன்ற முடிவு எடுப்பாங்களா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.